அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கருத்து பதிவிட போகிறேன்னா, ஐயா வழியில், அதாவது நம்ம ஐயா பக்கத்தில் எப்போவுமே, அதாவது காலை நேர பணிவிடையாக இருந்தாலும் சரிதான், மாலை நேர பணிவிடையாக இருந்தாலும் சரிதான், மதிய உச்சி படிப்பாகவே இருந்தாலும் சரிதான், எப்போவுமே 24 மணி நேரமும் ஐயா பக்கத்தில் திருநாமமும் திருப்பதமும் சரி. திருநாமம் ஐயா தன்னை நம்பி வர மக்களுக்கு, தன்னை வணங்க வர மக்களுக்கு நெத்தியில் திருநாமம் இடுறாரு. அது ஏன் எப்போவுமே அந்த நாமம் பக்கத்துலேயே ஒரு சின்ன கப்லையோ இல்லைன்னா ஒரு சின்ன செம்புலையோ பதம், அதாவது தண்ணீர் வைக்கிறாங்க. அந்த தண்ணீருக்கு தான் ஐயா அழகான பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, திருப்பதம். நம்மளில் நிறைய பேர் என்ன நினைப்போன்னா, சரி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா ஐயாவோட பதிக்கு போகிறோம், ஐயாவை கும்பிடுறோம், அங்கே திருநாமம் தராங்க, திருப்பதம் தராங்க, வாங்கி பதம் குடிக்கிறோம், அதை தலையில் இல்லைன்னா கை காலெல்லாம் பூசிக்கிறோம். அதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்ப்பணிகள் தீரும். அதனால் ஐயா திருப்பதம் தந்திருக்காங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது. அதுவும் ஒரு 50% ஒரு சரியான ஒரு புரிதல் தான். ஐயா அந்த காலத்தில், அதாவது ஐயா வாழ்ந்த காலத்தில் நிறைய மக்களுக்கு, தன்னை சூழ்ந்திருந்த மக்களுக்கெல்லாம் அந்த திருமண்ணையும் திருப்பதத்தையும் கொடுத்து தான் எத்தனையோ வகையான நோய்ப்பிணிகள், குட்டம், கூன், குருடு, நொண்டி, அப்படி நிறைய நோய்ப்பிணிகள் ஐயா தீர்த்தார் அப்படின்னு அகிலத்திரட்டு அம்மானை அழகாக விளக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் வாழக்கூடியது கலியுகம். இந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த 10வது அவதாரம் தான் ஐயா வைகுண்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த களின்னா என்னதுன்னா, இதுக்கு முந்தின யுகங்கள், அதாவது முன்னாடி தோன்றின உலகத்திலெல்லாம் ராமர் இருப்பார். அவருக்கு கண்ணுக்கு எதிரையே அந்த ராவணன் என்னும் அரக்கனும் இருந்தான். கிருஷ்ணர் இருந்தார். அவருக்கு கண்ணுக்கு எதிராகவே துரியோதனன் அப்படிங்கிற அரக்கனும் இருந்தார். அப்படி இறைவனும், எப்படி சொல்கிறது, இறைவனும் உருவத்தோடு இருக்கிறாரு, தனக்கு எதிரியான அரக்கனும் உருவத்தோடு இருந்திருக்காங்க. அதனால் நேருக்கு நேரே போட்டியிட்டு மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்து ஒவ்வொரு அரக்கர்களை அழிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் அந்த கலியன் உருவம் எடுக்காமல் அருரூபமாக, அதாவது அரூபமாக, மாயையாக வந்தால் இந்த மகாவிஷ்ணு நம்மளை கொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு களின்னா என்னதுன்னா கெட்ட எண்ணம் மக்களோட மனசில் போய் இருந்து அழுக்கு, வஞ்சகம், கோபம், காமம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு நிறைய கெட்ட எண்ணங்களை மக்களோட மனசில் திணிக்கிறதாட்டு அவன் முடிவு பண்ணியிருந்தான். அப்போ அதே மக்களோட மனசில் அன்பு, பொறுமை, தர்மம் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை நம்மளும் மாய உருவத்தில் இருந்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா வைகுண்டரும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்து வந்திருந்தார். ஆனாலும் அவர் எப்படி இருந்தாருங்கிற ஒரு அடையாளம் நமக்கு தெரியாது. ஐயாவை நம்ம கண்ணாடி மூலமாகவோ இல்லை விளக்கு ஒளியாவோ தான் வச்சு வழிபடுறோம். அப்போது அந்த களி எண்ணம் நம்ம மனசில் நிறைஞ்சு இருக்குது இல்லையா? அந்த களி எண்ணம் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கும்போது அந்த அழுக்கு, அந்த களி என்ற அரக்கன் எந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான் அப்படின்னா, எங்கெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த களி எண்ணங்கள் அண்டாதான். இது எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அதை தான் கேட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரியலைன்னா இன்னொருக்கா சொல்கிறேன். அதாவது நாம் விடிய காலமோ இல்லை காலையிலையோ எப்பயாவது ஒரு தடவை, தினமும் ஒரு தடவையாவது நம்ம குளிக்கிறோம். எதுக்காக? குளித்த உடனே நம்மளோட உடலும் மனமும் ஒரு 10 நிமிஷமாவது அலைபாயாமல் அப்படி ஒரு ஆத்ம ஞானம் பெற்றது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். ஏன்னா நம்ம உடம்புல தண்ணி பட்டுடுச்சு. தண்ணி பட்டதுனால அங்கே அழுக்கு எண்ணங்கள் கொஞ்ச நேரம் இருக்காது. இதுதான் கான்செப்டு. ஐயாவும், அதாவது மகாவிஷ்ணுவும் வைகுண்டராக அவதாரம் எடுக்கிறதுக்கு பூமியில் எத்தனையோ வழிகள் இருக்குது. எதுக்காக? அந்த கடலுக்குள்ளே இருந்து வரணும், அந்த மகர சிலைக்குள்ளே இருந்து ஐயா வைகுண்டர் எதுக்காக அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வரணும்?
ஏன் அதே மகரச்சிலைய பூமியில் ஏதாவது ஒரு பெட்டகத்துக்கு வச்சோ இல்லை காட்டில் எங்கேயோ படைச்சோ அப்படி ஐயா அவதாரம் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா இது கலியுகம். அப்போ இந்த களி என்ற அழுக்கு எந்த இடத்துல பரவாமல் இருக்குது? தண்ணீர் இருக்கும் இடங்கள். அப்போ தண்ணி எங்கே நிரம்பி இருக்கிறது? சமுத்திரம், அதாவது கடல். அப்படிப்பட்ட நீர் இருக்கிற இடத்துல தான் மகாவிஷ்ணுவே தன்னோட 10ஆம் அவதாரமான ஐயா வைகுண்டர் அவதாரத்தை கடலில் தண்ணி இருக்கும் இடத்துல அவர் எடுத்தார். இது ஒரு உண்மை. இதுவும் ஒரு 50% உண்மை. இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சரியா? அதனால் தினமும் வீட்டில் விளக்கு வைக்கும்போது கண்டிப்பாக ஐயா முன்னாடி ஒரு செம்பு திருப்பதம் வச்சு வழிபடுங்க. அந்த இடத்துல நாம் ஒரு 10 நிமிஷம் ஐயாவை நினச்சி மனம் உருகி நம்ம வணங்கும்போது நம்மளை சுற்றி களி எண்ணங்கள் வராது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுங்க. நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த கருத்தை தான் ஏற்றுக்கணும். அதனால் நீங்கள் எவ்வளவு சின்னவங்களாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறது இல்லைம்மா நீ தப்பாக சொல்கிற, அதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி ஐயா. உண்டு.